ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்காக போன ராஜ்போக் ஐஸ்கிரீம் தான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான். கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே இல்லாமல் ஹோம்மேடாக இருக்கிற பொருளை வச்சு செய்யறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணுங்கிற பார்த்தலாம். இதுக்கு ஒரு கடாயில் 400 மில்லி அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு அடுப்பனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய வைக்கணும். இது கூடவே 5-6 பீஸ் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்தனால சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. கைவிடாமல் கழுவிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 5-6 பீஸ் ரஸ்க்கு சேர்க்கணும். 10 ரூபா ரஸ்க் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். ரஸ்க்கை மூழ்கிற அளவுக்கு தனித்தனியாக போட்டு வச்சுட்டு இது கூடவே 10லேருந்து 15 போல பாதாம் சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 15 போல முந்திரி பருப்பு உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பிஸ்தா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டோம் அப்படின்னா ஊறி வரும். நட்ஸ் ரஸ்க் எல்லாமே 5 நிமிஷத்துலேயே ஊறி வந்துடும். இது கூட சீட்லெஸ் டேட்ஸு ஒரு 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இந்த டைம்ல சேர கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்து பதத்துக்கு வந்ததும் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மல் பட்டரில் அரைக்காம பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் நல்லா கூல் பதத்துக்கு வரும். டைட் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் கூட காற்று போகாமல் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 8 to 9 மணி நேரம் வச்சு எடுத்தா ஹெல்த்தியான ராஜ்போக் ஐஸ்கிரீம் தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.